பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை போதே வந்து காஷ்மீர் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து குழப்பம் வந்து இருந்துட்டு இருந்தது. காஷ்மீர்ல அதிகமா இருக்கக்கூடியது இஸ்லாமியர்கள். ஆனா அந்த காஷ்மீர் அந்த மாநிலத்தை வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு இந்து ராஜா. ஸோ இந்து ராஜா வந்து என்ன பண்ணாரு, நான் இந்தியா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. இப்போ அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆனா ராஜா வந்து இந்து ராஜாவா இருந்தாரு, அதனால இங்க கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நாங்க வந்து எந்த பக்கம் போறது அப்படிங்கிறது தெளிவு இல்லாம நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருந்தாங்க. அப்ப வந்து பாகிஸ்தான்ல நடந்த சில அரசியல் குழப்பங்கள், இந்தியாவில நடந்த சில அரசியல் குழப்பங்கள்ல இவங்களுக்கு எங்க போகுதுன்னு தெரியாம அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம்னா இந்தியா கூட தான் இருந்தது, இன்னமும் இருக்குது, இன்னமும் இருக்க போகுது. இதுல வந்து பாகிஸ்தானுக்கு எப்பயுமே வந்து இருக்கிறதெல்லாம் இஸ்லாமியர்கள், அதனால அது நம்ம கூட வந்துட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே அது ஒரு சீண்டுதல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லிட்டு இப்ப இந்த காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதி யாருக்குமே